வணக்கம். நீதிமன்ற செய்திகள். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தன்னார்வ அமைப்பு இணைந்து திருப்பூர், வீரபாண்டி, வஞ்சி நகரில் 3ஆம் பாலினத்தவரின் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு VL சந்தோஷ் அவர்கள் பேசியதாவது, 2019ஆம் ஆண்டில் 3ஆம் பாலினத்தவரின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்தும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் திட்டங்கள் குறித்தும் இந்திய அரசியல் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ள சமத்துவ உரிமைகள் குறித்தும் பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, வாழ்க்கை மற்றும் தனிமனித சுதந்திர உரிமைகள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 51 வலியுறுத்தும் அடிப்படை கடமைகளை, மனித நேயம் மற்றும் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் தேசிய மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் வட்ட சட்டப்பணிகள் குழு செயல்பாடுகள் குறித்தும் கட்டணமில்லா இலவச சட்ட உதவி எண் 15100 குறித்தும் விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கோயம்புத்தூர் மதர் தெரேசா பள்ளி வளாகத்தில் குழந்தை திருமண ஒழிப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 5/1/2026 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திரு மதிவாணன் அவர்கள் குழந்தை திருமண ஒழிப்பு தொடர்பான முக்கியத்துவம், அதன் நோக்கங்கள் மற்றும் சட்டப்பூர்வ விளைவுகள் குறித்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள், ASHA குழுவின் பணிகள், கட்டணமில்லா இலவச உதவி எண் 15100 பற்றியும் பொதுமக்களுக்கு விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் இணைந்து சிவகங்கை வைரவன் மஹாலில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி V. ராதிகா அவர்கள் தலைமையேற்று பேசுகையில், குழந்தை திருமணம் தடுத்தல், குடும்ப வன்முறை சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக மேற்பார்வையாளர்கள் திருமதி V. ராமாயி, திருமதி அனுசியா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி சார்பில் உலக பிரெய்லி தினத்தையொட்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு VL சந்தோஷ் அவர்கள் பேசியதாவது, பார்வை மாற்றுத்திறனாளியின் கல்வியறிவு பெறுவதற்கு தாய் பிரெயில் ஆற்றிய பங்கு, அதன் பெயர் பெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகள் பெற்று வரும் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துக்கு குறையாத செயல்களை கைவிடுவதன் அவசியம் குறித்தும், இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாகுபாட்டிற்கு எதிரான உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் திரு V. கிருஷ்ணன், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு A. மோகன்குமார், கோவை பார்வையற்றோர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு MP. கந்தசாமி, கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் 6/1/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் குழந்தை திருமண விழிப்பு குறித்து சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி P. சுப்புலட்சுமி அவர்கள் தலைமையேற்று குழந்தையின் உரிமைகள் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ராகிங் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர், மாவட்ட டெக்வாண்டோ பயிற்சியாளர், சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், சட்ட தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் குடியாத்தம் வட்ட சட்டப்பணி குழு சார்பில் கடந்த 6/1/2026 அன்று குடியாத்தத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் வட்ட சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் திரு தண்டபாணி அவர்கள் சாலை பாதுகாப்பின் அவசியம், விபத்துகளை தடுக்கும் முறைகள் மற்றும்
சட்ட விதிமுறைகள் குறித்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 7/1/2026 அன்று தருமபுரி பேருந்து நிலையத்தில் ASHA திட்டம் மற்றும் குழந்தை திருமண ஒழிப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி PK தமயந்தி அவர்கள் தலைமையில் வழக்கறிஞர் திருமதி சங்கீதா, திருமதி முகுந்தா, திருமதி அஜி ஆகியோர் குழந்தை திருமணத்தின் தீமைகள் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சட்ட தன்னார்வலர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடலூர் மாவட்ட குறிஞ்சிப்பாடி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் கடந்த 4/1/2026 அன்று தையல்குணாம்பட்டினம் கிராமத்தில் குழந்தை திருமணம் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் திரு K முருகவேல் அவர்கள் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், போதைப்பொருள் தடுப்பு குறித்து விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் பகல்கோடு மந்து தோடர் பழங்குடியின கிராமத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு N முரளிதரன் அவர்கள் பேசியதாவது: இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பு நாட்டின் அடிப்படை ஆவணம். இது நமது உரிமைகள், கடமைகள், நாட்டின் நிர்வாக கட்டமைப்பு வரையறுக்கிறது. ஒவ்வொரு குடிமக்களும் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள், கடமைகள் மற்றும் சட்டப்பணிகள் குழு மூலம் நீதித்துறை சேவைகள் குறித்து அறிந்திருப்பது அவசியமாகும் என்றார். மேலும் அரசியலமைப்பு தங்களுக்கு சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் மற்றும் நீதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது. அரசியலமைப்பு என்பது வெறும் சட்ட ஆவணம் மட்டுமல்ல, அது நமது ஜனநாயகத்தின் ஆன்மா. யாவருக்கும் நீதி பெற சம வாய்ப்பு என்பதே சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கமாகும். அதன் அடிப்படையில் மக்கள் அரசியலமைப்பு குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். 1987 ஆண்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி சம வாய்ப்பு அடிப்படையில் சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்க தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயங்கி வருகிறது. தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச மற்றும் தகுந்த சட்ட சேவை வழங்குதல், தகராறுகளை இணக்கமாக சமரசம் செய்ய மக்கள் நீதிமன்றங்கள் அமைத்தல், சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், முகாம்கள் நடத்துவது இதன் முக்கிய பணியாகும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் குடும்ப நல நீதிமன்ற மாவட்ட நீதிபதி திரு K லிங்கம் அவர்கள், மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி திரு M செந்தில்குமார் அவர்கள், தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி திரு S சந்திரசேகரன் அவர்கள், நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு VS பாலமுருகன் அவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை தீவுத்திடலில் 2026 வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவிருக்கும் பொருட்காட்சியில் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உள்ளரங்கத்திற்கு வருகை தந்து தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அனைத்து விதமான திட்டங்கள், சட்ட சேவைகளை பற்றியும் அறிந்து கொள்ள நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் அடமானம் பற்றி பார்ப்போம். சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தில் அத்தியாயம் 4 அசையா சொத்தின் அடமானங்கள் பற்றி கூறுகின்றது. பழங்காலத்தில் அடமானம் என்பது அடகாகவே இருந்து வந்துள்ளது. அடமானம் செலுத்தப்படாவிட்டால் அது பறிமுதல் செய்யப்பட்டது. அடமானம் என்பது சுவாதீன ஒப்படைப்பு அல்லது நிபந்தனைக்கு உட்பட்ட மாற்றளிப்பு வாயிலாக செயல்பட்டது. ரோமானிய சட்டத்தில் ஃபிடியூஷியா என்ற பிணையமாக அது இருந்தது. பணம் செலுத்தப்படாத போது பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் இல்லாமல் சுவாதீன கொடுக்கப்பட்ட பிணையம் பிக்னஸ் ஆகும். இறுதியாக அடகின் ஒரு வகையாக ஹைப்போத்திகா ஏற்கப்பட்டது. இதில் சுவாதீன ஒப்படைக்கப்படாமல் கடன் கொடுத்தவருக்கு விற்கும் உரிமை அளிக்கப்பட்டது. விற்பனை அடமானமும் சுவாதீன அடமானமும் இந்தியாவில் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளன. இதில் விற்பனை அடமானம் என்பது முகமதியர்களின் ஆதரவு பெற்றதாகும்.
ஏனெனில் முகமதிய சட்டத்தில் வட்டி வசூலிப்பதை தடை செய்துள்ளது. சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 58A அடமானம் என்ற சொல்லை வரையறுத்துள்ளது. இதன்படி கடனுதவியாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை திரும்ப செலுத்துவதற்கோ அல்லது நிகழ்கால அல்லது எதிர்கால கடனுக்கோ பண பொறுப்புடைய ஒரு பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கோ உறுதி ஈடாக ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்திலுள்ள நலனை உரிமை மாற்றம் செய்தல் அடமானமாகும். உரிமை மாற்றம் செய்பவர் அடமானம் வைப்பவர் ஆவார். உரிமை மாற்றம் பெறுபவர் அடமானம் பெறுபவர் ஆவார். அப்போதைக்கு வரவேண்டிய கடன் முதலும் வட்டியும் சேர்ந்த தொகை அடமான பணமாகும். உரிமை மாற்றத்தை செயல்படுத்தும் ஆவணம் அடமான ஆவணமாகும். அடமானம் என்பது ஒரு கடனை திரும்ப செலுத்தும் பிணையமாக குறிப்பிட்ட அசையா சொத்திலுள்ள ஒரு உரிமையை உரிமை மாற்றம் செய்வதாகும். இது ஒரு குறுகிய கால உரிமை மாற்றமாகும். முழு உரிமையையும் மாற்றப்படுவதில்லை. சொத்து பிணையமாக அளிக்கப்படுகிறது. அடமானத்தின் முதன்மையான நோக்கம் ஒரு கடனை பெறுவதுதான். எனவே ஒவ்வொரு அடமானத்திலும் கடன் என்ற ஒன்று இருத்தல் இன்றியமையாதது. எனவே அடமானம் என்ற சொல் இந்திய முத்திரை சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு 17 கீழும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பொதுவான விளக்கமாகும். இதன் கீழ் அசைவியல் சொத்தும் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு அடமானத்திலும் பின்வரும் முக்கிய கூறுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவையாவன: உரிமை ஒன்று மாற்றப்பட வேண்டும். 2. அத்தகைய உரிமை மாற்றம் ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தினை குறித்து இருக்க வேண்டும். கடனுதவியாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை திரும்ப செலுத்துவதற்கோ நிகழ்கால கடனுக்கோ பணம் பொறுப்புடைய ஒரு பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கோ உறுதி ஈடாக அது மாற்றப்பட வேண்டும். மேலே குறிப்பிட்ட 3 முக்கிய கூறுகளும் ஒவ்வொரு அடமானத்திலும் வடிவங்கள் வேறுபட்டாலும் இருத்தல் இன்றியமையாதது. அடமானத்திற்கும் பொறுப்பினை பொறுப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்று காண்போம். எத்தகைய உரிமையையும் உரிமை மாற்றம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட பாத்தியதை ஒரு குறிப்பிட்ட நிதியம் அல்லது சொத்திலிருந்து தீர்ப்பதற்காக ஒருவர் உத்தரவாதம் அளிக்கும்போது பொறுப்பினை பொறுப்பு எழுகிறது. பொறுப்பினை பொறுப்பில் எவ்வித உரிமை மாற்றமும் இல்லை. அடமானத்திற்கும் பொறுப்பினை பொறுப்பிற்கும் சார்ஜஸ் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்னவென்றால், அடமானத்தில் ஒரு கடனை பெறுவதற்காக உரிமை மாற்றம் ஒன்று செய்யப்படுகிறது. ஆனால் பொறுப்பினை பொறுப்பில் எவ்வித உரிமை மாற்றமும் கிடையாது. பொறுப்பினை பொறுப்பினை பெறுபவருக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்திலிருந்து தனது பாத்தியதை தீர்த்து கொள்ள உரிமை மட்டும் உண்டு. அடமானத்தை ஆட்களின் செயலால் மட்டுமே ஏற்படுத்த முடியும். பொறுப்பினை பொறுப்பினை சட்டத்தின் செயலாலும் ஏற்படுத்த முடியும். அடமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தின் மீது மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். பொறுப்பினை பொறுப்பை குறிப்பிடப்படாத ஒருவரின் சொத்து மற்றும் செல்வம் ஆகியவை மீது ஏற்படுத்த முடியும். பொறுப்பினை பொறுப்பு ஒரு படரும் பற்றாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டு: ஒரு கம்பெனியின் கடனீட்டு பத்திரங்கள் மீது படரும் பற்று நிலை பெறும்போது அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம். பொறுப்பினை பொறுப்பு என்பது பணம் செலுத்தப்படுவதற்கான ஒரு ஈட்டுறுதியாகும். அது கடனாகவோ அல்லது அவ்வாறு இல்லாமலோ இருக்கலாம். ஆனால் அடமானம் ஒரு கடனை திரும்ப செலுத்தும் ஈட்டுறுதியாகும். ஒவ்வொரு அடமானத்தில் கடன் என்ற ஒன்று இருப்பது இன்றியமையாதது. அடமானம் என்பது ஒரு பணப்பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பணிக்கடனை நிறைவேற்றுவதற்கான ஈட்டுறுதியாக இருக்கலாம். பொறுப்பினை பொறுப்பில் இவ்வாறு ஏதும் இல்லை. பொறுப்பினை பொறுப்பில் அடமானத்தில் உள்ளது போல் அடமான மீட்போ ரிடம்ஷன் அல்லது அடமான மீட்புரிமை அடைப்போ இல்லை. பொறுப்பினை பொறுப்பை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட வடிவிலான வார்த்தைகள் தேவையில்லை. அப்போதிருக்கும் பணம் ஒன்று செலுத்தப்பட ஒரு சொத்தை ஈட்டுறுதியாக வைக்க ஒரு தெளிவான எண்ணம் இருந்தால் போதுமானது. அடமானம் வைப்பவர் என்ற சொல் பிரிவு 58A வரையறுக்கப்பட்டுள்ளது. உரிமை மாற்றம் செய்பவர் அடமானம் வைப்பவர் ஆவார் என இது கூறுகிறது. பிரிவு 59A கீழ் அவரிடமிருந்து உரிமை கோருபவரும் அடமானம் வைத்தவராக கருதப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. எனவே அடமானம் வைத்தவரிடமிருந்து உரிமை மூலம் பெறும் அவரது வாரிசுகள், நிறைவேற்றாளர், நிர்வகிப்பவர் ஆகியோரும் அடமானம் வைத்தவராக கருதப்படுவர்.
அடமானத்தை மீட்கும் உரிமை கொண்ட ஏல விற்பனையாளரும் இதில் அடங்குவார் என மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமரேந்திரா எதிர் கிருஷ்ணகுமார் என்ற வழக்கில் கூறியுள்ளது. அடமானம் பெறுபவர் என்ற சொல் பிரிவு 58 ஏயின் கீழ் யார் பெயரில் ஒரு அடமானம் ஏற்படுகின்றதோ அவரே அடமானம் பெறுபவர் ஆவார் என வரையறுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 59 ஏயின் கீழ் மூல அடமானம் பெற்றவரிடமிருந்து உரிமை பெறுபவரும் அடமானம் பெறுபவர் என கருதப்படுவார். ஒவ்வொரு அடமான ஆவணத்திலும் அடமானம் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். இல்லையெனில் அது அடமானம் ஆகாது. நீதிமன்றத்திடம் கொடுக்கப்படும் ஒரு பிணை ஆவணம் அடமானமாக செயல்படுத்த முடியாது. ஏனெனில் நீதிமன்றம் ஒரு சட்ட நபர் அல்ல. அடமான தொகை என்பது ஒரு ஈட்டுறுதி பெயரில் பெறப்பட்ட அசல் பணத்தையும் வட்டியையும் குறிக்கும். எனவே அடமானத்தை மீட்கும் போது அசலை மட்டும் கொடுத்தால் போதாது, வட்டியையும் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அசலை போலவே வட்டியும் சொத்திற்கான ஈட்டுறுதி ஆகும். ஆனால் இதற்கு மாறாக தரப்பினர் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். ஆவணத்தில் வட்டியை பற்றி குறிப்பு எதுவும் இல்லை என்றால் அது அசலுக்கு மட்டுமே என்று பொருள்படும். துணை அடமானம் என்பது அடமானம் பெற்றவர் இன்னொருவரிடம் அதே அடமான சொத்தை அடமானம் வைப்பதாகும். இது அடமானத்தின் அடமானமாகும். கீழ் அடமானம் என்பது அடமானம் வைப்பவரால் ஏற்படும் இன்னொரு அடமானமாகும். துணை அடமானம் பற்றி அறிவிக்கையை மூல அடமானம் வைத்தவரிடம் கொடுத்தாலன்றி அவர் தன்னுடைய அடமானத்தை மட்டுமே மீட்பதற்கு உரிமை கொண்டவர் ஆவார். ஓர் ஆவணம் அடமானமா அல்லது இல்லையா என்பதை கண்டறிய பல தேர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு ஆவணத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு அது இன்ன ஆவணம் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆவணத்தின் தன்மையை கண்டறிந்து தரப்பினரின் எண்ணத்தை கண்டறிதல் வேண்டும். மேலும் ஆவணத்தின் சாரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நிரந்தர உரிமை மாற்றாக அது இருக்க வேண்டும் என்று தரப்பினர் கருதினால் அது அடமானமாக இருக்காது. ஆவணத்தின் தேதியின் போது கடன் ஒன்று இருத்தால் அது அடமானம் என அனுமானிக்கலாம். அடுத்து சொத்தின் சந்தை மதிப்பையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். மறுபயனானது சந்தை மதிப்பின்படி இருந்தால் அது விற்பனையாக இருக்கும், அடமானமாக இருக்காது. வட்டி செலுத்தப்பட வேண்டும் என்ற குறிப்பு இருந்தால் அது அடமானமாகும். சொத்தை மீட்பதற்கு என வாசகம் ஏதேனும் இருந்தால் அது அடமானமாக கருதப்படும். திருத்தப்பட்ட பிரிவு 58 C படி ஓர் ஆவணம் மறுபடியும் உரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய விற்பனையாக இருப்பின் அது பற்றிய வாசகம் அந்த ஆவணத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டும், இன்னொரு ஆவணத்தில் இருக்கக்கூடாது. அடமானம் என்றால் என்ன என்பது பிரிவு 58 ஏயின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு அடமானத்திலும் பின்வரும் முக்கிய கூறுகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவையாவன: உரிமை ஒன்று மாற்றப்படல் வேண்டும், அது ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்து குறித்து இருக்க வேண்டும், மற்றும் அது ஒரு கடனை பெறுவதற்கான ஈட்டுறுதியாக அமைந்திருக்க வேண்டும். பிரிவு 58 B, C, D, E, F மற்றும் G ஆகியவற்றின் கீழ் பின்வரும் அடமானத்தின் பல்வேறு வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன. அவையாவன: ஈட்டடமானம், விற்பனை அடமானம், சுவாதீன அடமானம், இங்கிலீஷ் அடமானம், பத்திர வைப்பு அடமானம், கதம்ப அடமானம். இந்த அடமானங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை மற்றும் தனித்தனி இயல்புகளை கொண்டவை. இதில் கூறப்படும் தரப்பினருக்கான உரிமைகளும் தீர்வழிகளும் வேறுபட்டவை. சில சுவாதீனம் கொண்டதாகவும் சில சுவாதீனம் அற்றும் இருக்கும். எனினும் அது எந்த வகை அடமானமாக இருந்தாலும் பிரிவு 58 ஏயில் கூறப்பட்டுள்ள முக்கிய கூறுகளை கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் அது அடமானமாக கருதப்பட மாட்டாது. இனி அந்த 6 வகையான அடமானங்களை பற்றி காண்போம். 1. ஈட்டடமானம். ஈட்டடமானம் பிரிவு 58 B கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடமானம் வைப்பவர் அடமான சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைவு செய்யாமல் அடமான பணத்தை செலுத்துவதாக தம்மை தாமே தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். மேலும் தனது ஒப்பந்தப்படி செலுத்த தவறும்போது அடமான பெறுபவர் அடமான சொத்தை விற்பனைக்கு கொண்டு வரலாம் மற்றும் அந்த விற்பனை தொகையை
அடமான தொகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக ஒப்புக்கொள்கிறார். இந்த வகை அடமானம் ஈட்டடமானம் ஆகும். 2. விற்பனை அடமானம். சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 58C விற்பனை அடமானத்தை பற்றி வரையறுத்து கூறுகிறது. இந்த அடமானம் வெளித்தோற்றத்தில் விற்பனை போல் அமைந்துள்ளது. இந்த அடமானத்தில் அடமானம் வைப்பவர் சொத்திலுள்ள ஒரு உரிமையை அடமானம் பெறுபவர் பெயருக்கு வெளித்தோற்றத்தில் விற்பனையாக புலப்படும் வகையில் உரிமை மாற்றம் செய்கிறார். இது பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட தேதியில் அடமான பணம் செலுத்தப்படாவிடில் அந்த விற்பனை உறுதி பெற்றுவிடும். அடமான பணம் செலுத்தப்படின் விற்பனை இல்லாததாகிவிடும். அவ்வாறு செலுத்தப்பட்டால் அடமானம் வைத்தவர் பெயருக்கு உரிமை மாற்றம் செய்ய வேண்டும். இந்த வகை அடமானம் விற்பனை அடமானம் என அழைக்கப்பெறும். 3. சுவாதீன அடமானம். அடமான வகைகளில் 58இல் கூறப்பட்டிருக்கும் 3வது வகை அடமானம் சுவாதீன அடமானம் ஆகும். இது பிரிவு 58Dயில் பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. அடமானம் செய்பவர் அடமான சொத்தை அடமானம் பெறுபவரிடம் சுவாதீன ஒப்படைப்பு செய்கிறார் அல்லது வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக சுவாதீனத்தை ஒப்படைப்பதாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அடமான பணம் திரும்ப செலுத்தப்படும் வரை அத்தகைய சுவாதீனத்தை தக்க வைத்து கொள்ள அவருக்கு அதிகாரம் அளிக்கிறார் மற்றும் சொத்தில் சேர்ந்தடையும் வாடகை மற்றும் வருமானங்களை அல்லது பகுதி வாடகை மற்றும் வருமானங்களை வட்டிக்கு பதிலாக அல்லது அடமான பணம் செலுத்தப்படுவதற்கு அல்லது ஒரு பகுதி வட்டிக்கும் அல்லது ஒரு பகுதி அடமான பணம் செலுத்தப்படுவதற்காகவும் எடுத்துக்கொள்ளப்படும் அதிகாரம் அளிக்கிறார். இங்கிலீஷ் அடமானம். இங்கிலீஷ் அடமானம் பிரிவு 58Eயில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறிப்பிட்டதொரு தேதியில் அடமான பணத்தை திருப்பி செலுத்துவதாக அடமானம் வைப்பவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அடமான சொத்தை அடமானம் பெற்றவரிடம் முழுமையாக உரிமை மாற்றம் செய்கிறார். அடமானம் வைத்தவர் அடமான பணத்தை ஒப்புக்கொண்டபடி திருப்பி செலுத்தும் போது அவரிடம் அடமானம் பெற்றவர் மறு உரிமை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற விலக்கு வாசகத்திற்கு உட்பட்டது. இங்கிலீஷ் அடமானத்தை ஈட்டடமானத்துடன் ஒப்பிடும்போது இவ்விரு அடமானங்களிலும் அடமானம் வைப்பவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதை காணலாம். இது இரண்டிற்கும் உள்ள பொது பண்பாகும். எனினும் இவ்விரண்டும் பின்வருவன குறித்து வேறுபடுகின்றன. ஈட்டடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு சுவாதீனம் பெற உரிமை இல்லை. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு சுவாதீனம் கோர உரிமை உண்டு. ஈட்டடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு உள்ள தீர்வழியானது நீதிமன்றத்தின் வாயிலாக விற்பனையாகும். இங்கிலீஷ் அடமானத்தில் அவர் தனி முறையில் சொத்தை விற்க உரிமை உண்டு. இங்கிலீஷ் அடமானத்திற்கும் விற்பனை அடமானத்திற்கும் இடையில் பின்வரும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் வைத்தவர் அடமான பணத்தை திரும்ப செலுத்த தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். விற்பனை அடமானத்தில் அவர் இவ்வாறு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதில்லை. இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவர் அடமான சொத்தை விற்க உரிமை உண்டு. விற்பனை அடமானத்தில் அடைமானம் பெற்றவருக்கு தீர்வழியானது அடமான மீட்புரிமை அடைப்பு ஆகும். இங்கிலீஷ் அடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு சுவாதீனம் பெற உரிமை உண்டு. இத்தகைய உரிமை விற்பனை அடமானத்தில் அடமானம் பெற்றவருக்கு இல்லை. 5. பத்திர வைப்பு அடமானம். சொற்றுரிமை மாற்றுச்சட்டத்தின் பிரிவு 58F பத்திர வைப்பு அடமானம் என்ற 5வது வகை அடமானத்தை பற்றி வரையறுத்து கூறுகிறது. ஆங்கில சட்டத்தில் இது தகைமை நெறியிலான அடமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கில சட்டத்தில் கடன் கொடுப்பவரிடம் தகைமை நெறியிலான அடைமானத்தை எழுத்து வடிவில் இல்லாமல் மூல ஆவணங்களை ஒப்படைவு வாயிலாகவே ஏற்படுத்த முடியும். கல்கத்தா, சென்னை, பம்பாய் நகரங்களிலும் மற்றும் மாநில அரசு பதிவிடலில் அறிக்கையில் குறிப்பிடும் நகரங்களிலும் ஒருவர் ஈட்டுறுதி ஏற்படுத்தும் எண்ணத்துடன் அசையா சொத்தின் உரிமை மூல ஆவணங்களை கடன் கொடுப்பவர் அல்லது அவரது முகவரிடம் ஒப்படைப்பு செய்கிறார்.
இந்த பேரப்பத்திரம் வைப்பு அடமானம் என்றழைக்கப்படும். இவ்வாறு பிரிவு 58F கூறுகிறது. 6. கதம்ப அடமானம். கதம்ப அடமானம் என்பது பிரிவு 58இல் கூறப்பட்டுள்ளது. 5 அடமான வகைகள் எதிலும் சாராத ஒன்று. கதம்ப அடமானமும் பிரிவு 58Aயில் கூறப்பட்டுள்ள இலக்கணத்திற்கு உட்பட்டே இருக்க வேண்டும். பிரிவு 58G ஒன்றின் மேல் ஒன்று இணைந்த 2 அடமானங்களை பற்றி குறிப்பிடுகிறது. சுவாதீன ஈட்டடமானம் மற்றும் சுவாதீன விற்பனை அடமானம். இந்த அடமானங்கள் 2 வகையான அடமானங்களின் கலப்பு ஆகும். அடமானத்தை ஏற்படுத்தும் முறை. சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 59 ஓர் அடமானத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதை எடுத்துரைக்கிறது. பெறப்படும் அசல் தொகை ரூபாய் 100 அல்லது அதற்கு மேற்பட்டு இருக்கும்போது பத்திர வைப்பு அடமானம் நீங்கலாக மற்ற அடமானங்களை அடமானம் வைப்பவரால் கையெழுத்திடப்பட்டு குறைந்தது 2 சாட்சிகளின் சாட்சி கையொப்பத்துடன் பதிவு செய்யப்படுவதன் வாயிலாகவோ அல்லது சொத்தை ஒப்படைவு செய்வது வாயிலாகவோ செயல்படுத்த முடியும் என்று கூறுகிறது. பிரிவு 59 ஓர் அடமானத்தை பதிவு மற்றும் ஒப்படைவு செய்தல் என்ற 2 வழிமுறைகளை கூறுகிறது. முதலாவது பத்தியில் கூறப்பட்டுள்ளவை பொறுத்தமட்டில் பதிவு செய்தல் கட்டாயமாகும். இரண்டாவது பத்தியில் கூறப்பட்டவை பொறுத்து பதிவு செய்தல் தரப்பினரின் விருப்பத்தை பொறுத்தது. இதில் ஒப்படைவு செய்வது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஈட்டடமானமும் பத்திர வைப்பு அடமானமும் குறிப்பிடத்தக்கவை. ஈட்டடமானத்தை பொறுத்தமட்டில் பெறப்படும் அசல் தொகை எவ்வளவு இருந்தாலும் பதிவு செய்தல் கட்டாயமாகும். பத்திர வைப்பு அடமானத்தை பொறுத்தமட்டில் பெறப்படும் அசல் தொகை எவ்வளவு இருந்தாலும் பதிவு செய்யப்படுதல் தேவையில்லை. கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய அடமானம் பதிவு செய்யப்படாவிடில் அது பொறுப்பினை பொறுப்பாக கூட கருதப்படாது. எனினும் இத்தகைய ஆவணங்கள் சுவாதீனத்தின் தன்மை போன்றவற்றை மெய்ப்பிக்கும் துணை நோக்கங்களுக்காக சான்றாக ஏற்கப்படும். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.